கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே மோடி அவர்கள் 2019 தேர்தல் வருவதற்கு முன்னால் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து 2500 கோடி ரூபாயில் மிகப்பெரிய திட்டம், எய்ம்ஸ் பணிமனை, மருத்துவமனை, கல்லூரி இவைகளை திட்டமிட்டு கொண்டு வருவதற்காக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிறது என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காட்டி அன்றைக்கு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி அங்கே அறிவித்தார்கள். தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வருகிறது என்று அறிவித்த அந்த பணிமனைக்கு ஒரு அடிக்கல் நாட்டினார். நாட்டப்பட்ட அடிக்கல் அப்படியே தான் இருந்தது. தேர்தல் வந்த பொழுது நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்றால், அந்த கல்லை, ஒற்றை கல்லை கையில் எடுத்துக்கொண்டார். ஒற்றை கல்லை கையில் எடுத்துக்கொண்டு அவர் தேர்தலிலே பேச ஆரம்பித்து, மேடையில் ஏறி பேச ஆரம்பித்த உடனே அந்த கல்லை கையில் எடுத்த உடனே மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஓ எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்காக, எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக மோடி வைத்த கல் அல்லவா என்று உணர்ந்து தன்னை உணர்ந்து தமிழகம் முழுவதும் தட்டி எழுப்பிய பேராண்மை நம்முடைய தம்பி உதயநிதி அவர்களுக்கு உண்டு. ஆக தேர்தலிலே தன்னுடைய பணியை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உணர்ந்து மிக சிறப்பாக செய்து அந்த தேர்தலிலே அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது. 505 உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டது என்றால் 505ம் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள், உறுதிமொழிகள். அந்த உறுதிமொழிகள் எல்லாம் ஏறத்தாழ 95% நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் பொல்லானுக்கு சிலை திறப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அந்தியூர் அவர்கள் பேசினார்களே, பொல்லானுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே அது ஒன்று. இப்படி தேர்தல் அறிக்கையை பார்த்து பார்த்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு தம்பி உதயநிதி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் பார்த்து ஓடி ஒழுகின்ற கோழை அல்ல தம்பி உதயநிதி அவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் இயக்கத்தின் கொள்கையை எடுத்துச் சொன்னதற்காக, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை கையிலே இருவண்ண கொடி பிடித்து அந்த கொள்கைக்கு உரம் சேர்க்கின்ற வகையில் அவர் பேசிய காரணத்தினால் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும், எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், ஒன்றிய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் உதயநிதி என்றார் யார் என்று பேச முனைந்தார்கள். உதயநிதிக்கு எதிர்ப்பாக அங்கே எதிர்ப்பில் ஏற்பட்டது. உதயநிதிக்கு எதிர்ப்பு ஏற்ற உடனே அவருக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய அரசியல் மதிப்பீடுகளை விட அதிகமாகவே கிடைத்தது சொன்னால் மிகையாகாது. இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவராக தன்னை ஆக்கிக் கொண்டு அந்த கழகத்தினுடைய சொற்பொழிவை, கழக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை சொன்ன காரணத்தினால் மிகப்பெரிய தலைவராக, இன்றைக்கும் மதிக்கப்படுகின்ற தலைவராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற நேரத்திலெல்லாம் அதை முன்னெடுத்து பேசுகின்ற தலைவராக, அந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தான் அதை எதிர்கொண்டு அதை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு பேசி தன்னுடைய இயக்கத்திற்கு வலியும் பொலியும் சேர்க்கின்ற தேனியாக இன்றைக்கு சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் சொன்னால், இந்த பிறந்தநாள் விழா என்பது ஒரு சாதாரண விழா அல்ல, ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு எடுக்கின்ற விழா என்றே நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய வழியாக வருகின்ற தலைவர்களில் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு அவர் இன்றைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல உயரங்களை தொட்ட தமிழ்நாடு, அதே போல குறிப்பாக அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள்,
அவர்களிலே ஒருவராக இன்றைக்கு உதயநிதி வருகிறது. இந்த இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் சாதாரண அமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறை அவருக்கு அளிக்கப்பட்டது. அளிக்கப்பட்ட விளையாட்டுத்துறை வைத்துக்கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் எவ்வளவு! செஸ் போட்டி, உலக அளவில் செஸ் போட்டி நடத்தி மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று இன்றைக்கு உலகளவில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் சொன்னால் மிகையாகாது. 234 தொகுதியிலும் ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வரும். அது உலக அளவிலே மெச்சப்படுகின்ற, போற்றப்படுகின்ற தர வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இன்றைக்கு உருவாக்கப்படுவதற்கு அவர் அறிவித்து அதற்கான பணிகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் கோல்ட் ஸ்போர்ட்ஸ், திருச்சியில் ஒலிம்பிக் வீரர்களை தயார்படுத்துகின்ற பயிற்சி களம், உலக நாடுகளும் போட்டியிடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு தயாராகிறார்கள் சொன்னால், அப்படிப்பட்ட மிகச்சிறிய பணிகளை நம்முடைய அன்பு தம்பி மாண்புமிகு உதயநிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் புதிய ரத்தங்களை, புத்துணர்வு தருகின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் 200 பேருக்கு மேல் மிகச்சரி பெரிய பேச்சாளர்களாக இன்றைக்கு தயாரித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த 200 பேரும் ஒவ்வொரு மேடையிலும் தோன்றி இன்றைக்கு தங்களுடைய உரையை நீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் காரணம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது. மிகச்சிறப்பாக பேசுகிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு தன்னோடு அழைத்துச் செல்வதற்கு இந்த பட்டாளம் உதவியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசியல்வாதிகள் பொதுப்பணி ஆற்றுவதற்கு ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொதுப்பணியை மழை காலத்தில் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தொகுதி மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையாருடைய தொகுதி மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் சென்று மழையில் நனைந்து கொண்டே மக்களுக்கு பணியாற்றதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பணியை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். பொதுப்பணி ஆற்றுவதிலும் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறந்த பணிகளும் செய்து தன்னுடைய தந்தையாருக்கும் தமிழகத்திற்கும் உறுதுணையாக இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தமிழகத்தை எடுத்துச் செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தம்பி உதயநிதி அவர்கள் இன்று போல் என்றும் வாழ வேண்டும், மிகப்பெரிய உயரங்களை அவர் அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.